காட்டு புளியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் தூய தங்கம் தீயில் வெந்தாலும் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாது. ஆஹா ஆஹா ஓஹோ ஓஹோ. அற்புதமானவர்களே, இந்த சிந்தனையோடு திரு கவியரசர் கண்ணாசனுடைய பாட்டு இது எவ்வளவு உண்மை பாருங்கள். இந்த வாழ்க்கை திறவுகோளுடைய 142வது பகுதி. எம்ஜிஆருடைய அவர் நடித்த பாடல்களே நமக்கு ஒரு பெரிய கொள்கை தான். அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் ஒரு திருக்குறளை நீங்கள் படிச்சிங்களே இல்லையோ, இல்லை திருவாசகம் படிச்சிங்களே இல்லையோ, பகவத்கீதை படிச்சிங்களே இல்லையோ, ஆனால் அந்த பழைய சினிமா பாடல்கள் இருக்கிற அந்த 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 ஓமையும் அந்த உண்மையும் இருக்குது பாருங்கள். ஒரே ஒரு அந்த இதெல்லாம் நாங்கள் கேட்குற போது அப்படியே அதிர்ந்து போனேன் நான். எவ்வளோ பாருங்கள், துறவியின் வாழ்வில் துயரம் வந்தாலும் அவன் மாறமாட்டான், எவ்வளோ துயரம் வந்தாலும் அவன் மாறமாட்டான். தூய தங்கம் தீயில் வெந்தாலும், இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் அந்த ஓமை அந்த கவிரசை கொடுக்குற போது எம்ஜிஆர் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் குடும்பத் தலைவனில். இந்த தூய தங்கம் தீயில் வெந்தாலும் மாறாதையா மாறாது, அது இன்னும் ஜொலிக்குமே தவிர அது அந்த குணம் மாறாது. இதை எங்கே அழகாக சொல்லி, காட்டு புளியை வீட்டில் வச்சாலும் கறியும் சோறும் கலந்து வச்சாலும் என்ன பண்ணோம், அதுக்கு தேவை. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை அடிச்சிடும், உங்களை வாழவிக்குமா, அது உங்களை விட்டுருமா. அது குரங்கு கையில் மாலையை கொடுத்து கோபுரத்தின் மேல் நிற்க வச்சாலும் மாறாதையா. மனசு மாறவே மாறாது. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன், எத்தனை பதிவுகள் நான் சொல்கிறேன். எம்ஜிஆர்னு ஒரு தனி ஒரு மனித ஜீவன், எத்தனை எதிர்பட்ட அவர் வாழ்ந்த வாழ்க்கையில் யாரெல்லாம் எதிர்பட்டாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் அற்புதத்தை நேசிட்டு போயிருக்கிறார். ஒரு இயேசுநாதர் எப்படி அந்த குறுகிய காலத்துக்குள்ளே பண்ணிட்டு போனாரோ, எப்படி ஒரு நபிகளை நாயகமையா பண்ணிட்டு போனாரோ, எப்படி ஒரு புத்தர் 40 வருஷம் மக்களுக்காகவே கிராமமாக போய் தன்னுடைய போதனைகளை சொன்னாரோ, அது மாதிரி எம்ஜிஆருடைய கலை உலக வாழ்க்கை மட்டும் இல்லைங்க, அவர் தனிப்பட்ட வாழ்க்கையும் கூட நீங்கள் பாருங்கள். சில விஷயங்கள் முன்ன பின்ன தான் இருக்கும். ஏன்னா ராமகிருஷ்ண பரமஹம்சர் வாழ்க்கையில் வரும். அவர் அவ்வளோ பெரிய ஒரு மகரிஷியாக இருந்தார், பரமஹம்சர் அவர். ஆனால் பாருங்கள், அவருக்கு உணவு மேலே அதிகமான ஈர்ப்பு இருக்குமா. ஒரு முறை சாரதா அம்மையார் மனைவி அவங்க கேட்குறாங்க, ஒரு தடவை இவர் என்ன பண்ணுறாரு, ராமகிருஷ்ண பரமஹம்சர் கடைசி காலத்தில் அவர் என்ன பண்ணுறாரு, சமையல் ரூமுக்கே வந்துடுறாரு. இது என்ன ருசி இருக்குது, இதில் என்ன ருசி இருக்குது, ருசியெல்லாம் எடுத்து பார்க்குறாரு. இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம். யாருக்கு? சாரதா அம்மாவுக்கு. எவ்வளோ பெரிய பரமஹம்சர், சாதாரண சாப்பாட்டில் இவ்வளோ ருசி வச்சுருக்கீங்களே நீங்கள் அப்படின்னு ஒரு மாதிரியாக கேட்டுறாங்க. உடனே சொன்னாராம் பரமஹம்சர், இந்த உலகத்தில் வாழ்வதற்கு இதை ஒன்று தான் ஒரு மாயையை வச்சுருந்தேன் நான். சரி, இனிமே நான் எப்போ நான் மறையிறனோ அந்த மறைவுக்கு முன்னால் ஒரு 3 நாளைக்கு முன்னால் உணவு எடுத்துக்க மாட்டேன்னு சொன்னாராம். பாருங்கள், அதை போலவே அவர் சமாதி அடைவதற்கு முன்னால் ஒரு 3 நாள் அந்த பக்கம் கூட பார்க்கலையா, உணவையே தொடலையாம் அவர். அப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சில மாயைகள் தேவைப்படுதுன்னு ஆன்மீகத்தில். அது மாதிரி எம்ஜிஆர் அவருடைய வாழ்க்கையிலும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும். அப்படிலாம் இல்லைன்னா அதை திருத்திக்க முடியாது. ஆனால் அந்த குறையை கூட அவர் நிறைய ஆக்கினவர். அவர் நன்றி உணர்ச்சிக்கே வித்தானவர். அவர் நன்றி உணர்ச்சிங்கிறத சொல்லிக்கிட்டே போகலாம். நான் அவருடைய நன்றி உணர்ச்சி பற்றி நான் கிட்டத்தட்ட ஒரு 20 பதிவு போடலான்னு வச்சுருக்கேன். அவ்வளோ கோட்ஸ் என்கிட்ட இருக்குது. ஏன்னா அவருடைய வாழ்வியல் சிந்தனைகள் மட்டுமே மனித வாழ்க்கைக்கு இன்றைக்கி தேவைப்படுது. அதனால தான் ஒரு முறை ஆதிசங்கரர் சொன்னார், அதாவது விஷத்தை விட கொடியது எது தெரியுமான்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, விஷத்தை விட கொடியது எதுன்னு கேட்டால் பெரியவர்கள் சொன்ன அறிவுரையை நாம் புறந்தள்ளியது மட்டும் இல்லை, மதிக்காமல் நடந்தது தான் அப்படின்றார். நம்ம மதிக்காமல் நடக்கிறது தான் இன்றைக்கி இந்த இது எல்லா தீமைக்கும் காரணம். எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அதெல்லாம் தெரியறதுக்கு நம்ம ஆர்வமே இல்லை. வாழ்க்கைங்கிறது நான் அடிக்கடி சொல்கிறது, இந்த பணத்தையே நீங்கள் முதலீடாக வச்சு பணத்தையே சம்பாதிச்சா போதும் வாழ்ந்துடலான்னு வாழ நினைக்காதீங்க. ஏன்னா விவேகானந்தர் ஐயா சொல்லுவார், சாமிகள் சொல்லுவார், ரொம்ப அற்புதமான வார்த்தை சொல்லுவார். அதாவது எப்போ பணிவும் மரியாதையையும் நம்ம காட்டுறதுக்கு பிரதிபலன் எதிர்பார்க்குறோமோ அந்த இடத்துல உண்மையான அன்பு உருவாகாதுன்னுவார். நம்ம இயல்பே என்ன தெரியுமா, பணிவு மரியாதை அன்பு. இந்த பணிவு மரியாதை இந்த இரண்டையும் நம்ம இயல்பாகவே காட்டணும். அதுக்கு நம்ம பிரதிபலனாக நம்ம எதிர்பார்த்தோம்னா அதனால் அந்த உண்மையான அன்பு உருவாகாதுன்றார் விவேகானந்தர். அதனால தான் நம்ம இந்த சிக்கிக்கிட்டோம்.
இங்கே எல்லா பணிவும் போலியாக இருக்குது, எல்லா மரியாதையும் போலியாக இருக்குது. பாருங்களேன், இப்போ இந்த வாழ்க்கை திறவுகோளில் நான் 142வது பகுதி சொல்கிறேன். ஒவ்வொரு பகுதியும் நீங்கள் எடுத்து பாருங்கள். ஏதாவது ஒரு உயர் பண்பு, நம் உள்முகமான பண்பு, உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து நாம் வெளிப்படுத்த வேண்டிய, கிரகிக்க வேண்டிய விஷயங்களே நாம் அன்பினுடைய மையம்தான் நான் பல தடவை சொல்லிட்டேன். ஆனால் விட மாட்டோம், நம்ம அது யோசிக்கவே மாட்டேங்கிறோம். அதெல்லாம் நம்ம கேட்டுக்கிறோம், பாராட்டுறோம், உள்வாங்கிறோம், நிறைய பிரமிக்கிறோம். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறதே இல்லை. நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பண்பின் வழியாக நாம் நடப்பதே இல்லை. அதனால தான் பேதமையில் வைப்பார், ஓதி உணர்ந்தும் பிறர்க்கு உரைத்தும் தான் அடங்கா பேதையின் பேதை யார் இல்லைன்னுவார். உண்மையிலே பேதையிலே பேதை யார் தெரியுமா? முட்டாளிலே மடையன்லே மடையன் யார் தெரியுமா? ஓதி உணர்றான், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறான், எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சிருக்கிறான், பிறர் குறைத்தும் எல்லாருக்கும் சொல்கிறான், ஆனால் அவன் அதை ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறான். தான் அறியா பேதையின் பேதை யார் இல்லைன்றான். எல்லாம் உலகமே அப்படி தான் இருக்குது. நம்ம சொல்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் மற்றவங்களுக்கு தான், நமக்கு இல்லைன்னு நினச்சி என்ன பண்ணுறாங்க, அந்த பெருமையும் புகழையும் மற்றவங்களுக்கிட்ட அவன் வாங்கிக்கிட்டு அவங்க கெட்டு போகிறாங்க. ஏன்னா அதனால தான் நான் எம்ஜிஆர் ஏன் சொல்கிறேன்னா, எம்ஜிஆர்னு சொன்னாவே சொல்லுவாங்க பொதுவாக மேன் ஆஃப் ஜென்யூன் ரெக்கார்ட்ஸ்னு வாங்க. அப்படின்னா தூய்மையான சாதனைகளை படைக்கிறவர்னு பேர், தூய்மையான சாதனைகளை படைக்கிற மனிதர்னு பேர். அதுதான் எம்ஜிஆர்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஏன்னா ஈஸ் மேன் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், அதாவது மேன் ஆஃப் ஜென்யூன் ரெக்கார்ட்ஸ். ஏன்னா அவருடைய வாழ்க்கை பாதையை படிக்க 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 கண்ணீர் தாங்க வருது. அவர் சொன்னார் பாருங்க, அதான் அவருடைய வாழ்க்கை திறவுகோளில் நான் எங்கேயோ ஆரம்பித்தேன். இன்றைக்கி பாருங்கள், வாழ்க்கை திறவுகோள் அவரை ஒரு உதாரணமாக சொல்லாமல் என்னால் போக முடியலை. அந்த வகையில் இன்றைக்கி பாருங்கள், நாட்டு நடப்பெல்லாம் பாருங்கள். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பாருங்களேன், ஒரு மினிஸ்டர் இருக்கிறார், பெரிய மினிஸ்டர், அவர் வல்லமை பெற்றவர். அவர் 471 நாள் சிறையில் இருந்தார், குற்றச்சாட்டு பண்ணி ஜாமீனில் தான் வந்திருக்கிறாரு. வந்த உடனே போன வாரம் ட்ரையலுங்க. இந்த பாருங்கன்னா 222 பேரில் அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் முன் ஆட்சியில். அவர் பாருங்கள் 222 பேர்கிட்ட வேலை வாங்கி தரேன்னு பணம் வாங்கிட்டார். அது பிரச்சனை ஆகிடுச்சு, கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டில் சமாதானமே பேசிட்டாங்க, ஹைகோர்ட்லேயே சமாதானம் பேசினாங்க. நல்லா கவனிங்க, வாங்கலாம் நீங்கள் கொடுத்துருங்க, கொடுத்துட்டா சரியாக போடுன்னு சொன்னாங்க. அது உலகத்திலேயே இல்லாத ஒரு நீதி அது. பாருங்கள், அது விடலை. அப்போவும் பாருங்கள், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போச்சு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி 2 நீதிபதிகள் ரொம்ப அற்புதமாக, அந்த சில நீதிபதிகள் எல்லாம் அதை அவங்க சொல்கிற அந்த படிக்கிற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் சொல்கிறாங்க, அந்த ட்ரையல் வருது, உங்கள் அமைச்சர் இப்போ இங்கே ஜாமீன் கொடுத்தவுடனே போய் அமைச்சரில் உட்காந்துக்கிட்டாரு. 222 பேர் வாங்கியிருக்கிறாங்க, அவங்க சாட்சிகளாக வேறு இருக்கிறாங்க. அதில் 212 பேர் 212 பேர் பொது ஊழியர்கள். இப்போ இந்த பொது ஊழியராக இருக்கிறவங்க ஒரு அமைச்சராக, ஒரு கேபினட் அமைச்சராக இருக்கிறவங்க எப்படி ஆப்போசிட்டில் சாட்சி சொல்ல முடியும்? அப்போ இது நீதி, இது என்ன ட்ரையல் சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, முதல்ல உங்கள் அமைச்சர்கிட்ட போய் அவர் பதவியை தொட விரும்புகிறாரா இல்லையான்னு கேட்டு எனக்கு முதல்ல சொல்லுங்கள். இல்லைன்னு சொன்னார்னா இந்த மனுவின் மீது தகுதிப்பாட நாங்கள் விசாரணைக்கு எடுத்துக்குவோம். இல்லைன்னா எங்களுக்கு என்ன செய்ய தெரியும்னு எங்களுக்கு தெரியும், எங்கள் இதுவை நாங்கள் காட்டுவோன்னு சொல்லி கோபப்படுறாங்க. அந்த அளவு கோபம் வர வைக்கிற அளவுக்கு அந்த தன்மை இருக்குது. அதெல்லாம் இந்த ஆட்சியாளர்களோ இல்லை மற்ற ஒரு பத்திரிகையாளர் யாருமே சொல்லவே இல்லை. ஏன்னா இப்போ அவங்க மும்மொழி கொள்கை வந்துட்டாங்க, ஹிந்தி திணிப்புக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அதுதான் இப்போ முக்கியமாக இருக்குது. இப்போங்க பாருங்கள், நீதி எங்கே இருக்கும்? நம்ம சொல்கிறது வாழ்க்கை திறவுகோளில் இதெல்லாம் பார்க்கும்போது நீதி மேலே உங்களுக்கு எப்படி பற்று வரும்? ஒன்றும் இல்லைங்க. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி செய்தி, ஒடிசாவில் பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க பாருங்க மத்திய அரசாங்கம். அந்த மாதிரி ஒருத்தர் பேரில் அந்தர்யாமி ஏதோ பேர் அவருக்கு, அந்த மாதிரி 2 பேரில் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இன்னொருத்தர் போய் போலித்தனமாக சப்மிட் பண்ணி அவர் பேரில் இவர் போய் பத்மஸ்ரீ விருதியை வாங்கிட்டார். பாருங்களேன், மத்திய அரசாங்கம் கொடுக்குற பத்மஸ்ரீ எவ்வளோ ஆய்வுகள் இருக்கும், அந்த விருதுக்கு தகுதியானவங்க எப்படிலாம் தேர்ந்தெடுப்பாங்க. அதிலேயே போலியாகி இன்னொரு பேரில் பத்மஸ்ரீ வாங்கி 2023 அந்த போலியான ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கிக்கிட்டு இன்றைக்கி ஹைகோர்ட்டு 2 பேருக்கு நோட்டீஸ் அமைச்சிருக்குது. யார் உண்மையான யார் போலியும் கண்டுபிடிக்க முடியல. எவ்வளோ கேவலமான ஜனநாயகத்தில் நம்ம இருக்கணும் பாருங்கள். 2 இப்போ பாருங்கள், ஒரு வாரத்துக்கு முன்னால் நம்ம தமிழ்நாட்டு போக்குவரத்து இணை கமிஷனர் அவர் பாருங்கள், அவர் ஒரு போலீஸு ஒரு பெண்மணிக்கு பாலியல் தொல்லை 2 வருஷமாக கொடுத்து அந்த அம்மா போய் கணவரோட போய் அந்த காவல்துறை மூத்த அந்த அலுவலர்கிட்டே போய் அவங்க மனு கொடுத்து அது பிரச்சனையாகி அதை பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. சஸ்பெண்ட் பண்ணால் அந்த இணை கமிஷனர் தான் இருப்பாருங்க, போக்குவரத்து இணை கமிஷனர், அவங்க மனைவியும் ஒரு அதிகாரம் இருந்தவங்க தானா, அனுராதான்னு பேர். அந்த அம்மா சொல்லுது, என் கணவருக்கும் அந்த பெண்மணிக்கும் 2 வருடமாகவே உறவு இருந்தது,
அந்த உறவில் வந்து அவங்க வீடு கட்டணும்னு பணம் கேட்டாங்க. அதனாலேயே கொடுக்கலன்னு சொன்ன உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பணம் கேட்டாங்க. கொடுக்கலன்னு சொன்ன உடனே அவங்க வந்து இப்படி கொடுத்துட்டாங்கன்னு அந்த மனைவி சொல்லுதுங்க பகிரங்கமாக. எவ்வளோ கேடுகட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்துங்கிறோம் பாருங்கள். எப்படியெல்லாம் ஒரு நடத்தை, ஒரு ஒழுக்கம் எங்கே இருக்குது பாருங்கள். இதை பார்க்கும்போது என்ன தோணுது உங்களுக்கு? ஒரு மனைவி எவ்வளவு சாதாரணமாக அதை வெளிப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு எந்த ஒரு கோபமும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த நிலையில் கூட அப்போ வாழ்ந்தா போதும்னு நினைக்கிறாங்களே, சமரசம் பண்ணிக்கிறாங்களே. இது எங்கே போய் முடிய போகுது? இப்படிலாம் பண்ணால் பின்னால் வர போகிறாங்களா போலீஸ்காரங்க, என்ன ஆக போகுது? மகாத்மா காந்தி சொல்லுவார், ஒரு காவல் நிலையம் என்பது பாதி நீதிமன்றத்துக்கு சமம்னு சொல்லுவார். ஏன்னா ஜனங்க மக்கள் முதல்ல வர்ற நீதிமன்றம் எதுனா காவல் நிலையம்னு சொல்லுவாங்க. நமக்கு விட்டுட்டோம், பண்பாட்டை விட்டுட்டோம், ஒழுக்கம் விட்டுட்டோம். ஆனால் பாருங்கள், இந்த மாதிரி நேரங்களில் தான் நம்ம பண்பு தேவைப்படுது. இந்த மாதிரி நேரங்களில் தான் அறவுரை தேவைப்படுது, அறம் தேவைப்படுகிறது. அந்த அறத்தினுடைய வீச்சு வந்து இப்போ தான் நிறைய நமக்கு தேவைப்படுது. அறத்தையே விட்டுட்டோம் நாம். அந்த அறம் இல்லாததால் தான் இந்த நாடு இவ்வளோ குடிச்சரா போச்சு, வாழ்க்கை குடிச்சரா போச்சு, குடும்ப அமைப்பே சிதைஞ்சு போச்சு. நாம் தனி மனிதன் கூட வந்து எல்லாம் எவனுமே சரியாக இல்லைன்னு சொல்கிறது காரணம் என்ன அப்படின்னா, நாம் வள்ளுவரையா சொல்லுவார் பாருங்கள், உலகம் உண்டென்பது இல்லென்பான் வையத்து அழகையாக வைக்கப்படும்னுவார். இந்த உலகத்தில் முன்னோர்கள் சொல்லி போன, பெரியவர்கள் சொல்லி போன எல்லாத்தையும் நம்ம வந்து இல்லைன்னு சொல்லி மறுத்ததாலேயே என்ன ஆகி போச்சு, அவன் பேய் ஆகிட்டோம். நாம் எல்லாருமே பேய் ஆகிட்டோம். இதுதான் என் வாழ்க்கை. அது அந்த வகையில் தான் இப்போ சமீபத்தில் கூட மாதா அமிர்தானந்த மையமாக சொன்னாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு திருப்பரங்குன்றத்தில் அவங்களுடைய மடத்தில் பேசுகிறாங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. ஒரு 2-3 விஷயம் சொல்லியிருந்தாங்க. பாருங்கள், இந்த உலகத்தில் நாமெல்லாம் இயற்கையோடு ஏய்ந்து வாழணும். இயற்கையினுடைய கருணையையும் பொறுமையையும் நாம் என்ன பண்ணிட்டோம், அவங்களுடைய நற்பண்புகள், இயற்கையினுடைய நற்பண்புகளை எல்லாம் நாம் பலவீனமாக கருதிட்டோம். அதனாலேயே இயற்கை கோபப்படுது. இயற்கை எப்படி படைக்கிறதோ, இயற்கை எப்படி வந்து படைப்புத்தன்மை வாழ்ந்ததோ அழிக்கும் தன்மை கொண்டது. இதை நம்ம மறந்துட்டோம். இப்போ பாருங்கள், உலகத்தில் எங்கே பார்த்தாலும் காட்டுத்தீ பரவுது, எங்கே பார்த்தாலும் பெருவெள்ளம், எங்கே பார்த்தாலும் என்னென்னமோ அழிவு, பூகம்பம் எங்கேயோ ஒரு பகுதி நடந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், கடல் வந்து வெள்ளம் உள்ள வந்து ஊருக்குள்ளே பூந்துக்குது, சுனாமி வந்தது, என்னென்னமோ வந்துட்டு தான் இருக்குது. மனிதன் நாம் வந்து இன்னும் கூட அதை பற்றி செவி சாய்க்க மாட்டேங்கிறோம். அந்த மாதிரி சொல்கிறாங்க. நாம் வந்து சனாதன தர்மத்தில், இப்போ சனாதன தர்மம் சொன்னாவே இப்போ யோசிக்க வேண்டியது அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறது. அவ்வளோ கேடுகட்ட ஒரு வார்த்தையை ஆக்கிட்டாங்க இப்போ இருக்கிறவங்க இந்த ஆட்சியாளர்கள். பாருங்கள், அந்த மாதிரி சொல்கிறாங்க, சனாதன தர்மத்தில். நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொல்லியிருக்கிறேன், படைக்கப்பட்டவர் படைப்பையும் படைத்த அந்த படைப்பை, அதாவது படைப்பையும் படைப்பாளியையும் நாம் ரெண்டாக பிரிச்சிட்டோம். இதான் நம்மளுடைய கோளாறு அப்படின்னு சொல்லி நான் ஒரு பதிவை கூட விட்டுருந்தேன். நாம் எப்போவுமே படைப்பையே படைப்பாளியாக பார்க்க கற்றுக்கொள்ளலை. இறைமையையே உயிர்களிலிருந்து பொருள்களிலிருந்து எல்லாத்திலும் இறைமையை பார்க்க கற்றுக்கலன்றதை அந்த மாதிரி சொல்கிறாங்க. நாம் படைப்பாளியை தனியாக வச்சுட்டு படைப்பை தனியாக வச்சுட்டோம். இங்கே தான் கோளாறு வந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதை போலவே இயற்கை மனிதனுக்கு 3 குணங்களை கொடுத்துருக்குது. அதை நம்ம மறந்துட்டோன்றாங்க. அவங்க சொல்கிறாங்க ஒத்துழைப்பு சொல்கிறாங்க, 2வது சகோதரத்துவம் சொல்கிறாங்க, 3வது ஒற்றுமையை சொல்கிறாங்க. பாருங்கள், உலகையில் இயற்கையோடு நாம் புரிந்து கொண்டு இணக்கமான வாழ்வு வாழணும். சக மனிதர்கிட்ட கூட வந்து நாம் அதை புரிஞ்சாதான் நம்ம இணக்கமாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம மறந்துட்டோம். அந்த வகையில் நாம் மனிதனுடைய வாழ்வியலே அன்பில்தான் பிறக்கிறது, அன்பில்தான் வாழ்கிறது, அன்பில்தான் இணைகிறது. இந்த தூய்மையான அன்பு தான் இந்த உலகத்தினுடைய சாஸ்வதம். அந்த அம்மா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. அதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க, ரொம்ப அற்புதமான விஷயம். அம்மா சொல்கிறாங்க, மரங்கள் இருக்கிறதே, அந்த மரங்களுடைய வேர்கள் என்ன பண்ணுது, மண்ணில் இருக்கிற நச்சுத்தன்மைகளெல்லாம் நீக்கிவிட்டு காற்றை தூய்மைப்படுத்துகிறது. பாருங்கள், மரம் இந்த வேலை செய்யுது. அது ஏற்கனவே வெளியில் கார்பன் டை ஆக்சைடு வந்து உட்கிரகிச்சுக்கிட்டு ஆக்சிஜனை வெளியிடுது. இங்கே பாருங்கள், கீழையும் அதை பண்ணுது. நான் அதை பற்றி கூட நிறைய பேசியிருக்கிறேன். அது மட்டும் இல்லைங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க, தேனீக்களெல்லாம் பறக்கிற போது மகரந்த சேர்க்கையை உருவாக்கி விவசாயம் செழிக்க உதவுகிறது. பாருங்கள், ஒரு தேனீ கூட அது செய்யுது. ஏன், விவசாயத்திலேயே 1 ஏக்கர் நெல் பயிரிடுறதுக்கு 2 லட்சம் மண்புழுக்கள் தன்னை சாக வச்சுக்குது. 2 லட்சம் மண்புழுக்கள் சாகுது 1 ஏக்கருக்கு. ஏன்னா அப்போ தான், அதனால தான் விவசாயினுடைய நண்பன் யார், மண்புழுன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, கடலில் வாழ்கிற பெரிய திமிங்கலம் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி சொல்கிறாங்க, அந்த கோட் படித்த உடனே அப்படியே நான் வியந்துட்டேன். அந்த இயற்கையினுடைய அந்த அம்மா சொல்கிறாங்க, அந்த திமிங்கலம் எப்படி தெரியுமா, அந்த திமிங்கலம் இறக்கிறதுக்கு முன்னால் அது என்ன பண்ணுமா, கடலுடைய ஆழத்துக்கு போயிடுமா. அது மட்டும் இல்லை, போகிறதுக்கு முன்னாலேயே எல்லா கரியமில வாயுவையும் தான் எடுத்துக்கிட்டு ஆழத்துக்கு போய் உயிரை விடுமா. அதாவது பாருங்கள், அது ஒரு நம்ம சுற்றி இருக்கிற எல்லா விலங்கினங்களும் எல்லாமே இந்த இயற்கை பிரபஞ்சத்துக்கு ஒத்துழைக்குது, நல்லதுக்காகவே தன்னை இழக்குது. ஏன், நாம் ஆடு மாடு கோழி வளர்த்தோம். யோசிச்சு பாருங்கள்,
பழங்கால மூதாதையர்களெல்லாம் ஏன் அதெல்லாம் கொண்டு வந்தாங்க? ஒரு இணக்கமான சூழலை உருவாக்குறதுக்கு தான் அதெல்லாம் நம்ம பண்ணோம். எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டோம். அதனால தான் சொல்கிறாங்க, உண்மையான தூய அன்புக்கு அழிவே கிடையாது. அந்த அன்பினுடைய வழியை நாம் மறந்து விட்டோம். நாம் எங்கே அந்த அன்பின் வழியை விட்டுட்டோமோ அதனாலேயே தான் இவ்வளோ துயர்களையும் இவ்வளோ பெரிய மோசமான நிலைக்கு நம்ம வந்துட்டோம். அதனால் நாம் மறுபடியும் அந்த இணக்கமான வாழ்வையும் ஒரு இணக்கமான மனித குல அந்த ஒற்றுமையையும் நாம் மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்னு அந்த அம்மா ரொம்ப அற்புதமாக சொல்லியிருந்தாங்க. இப்போ சமீபத்தில் இப்போ வந்துட்டு போனாங்க ஒரு போன வாரம். அது செய்தி பத்திரிகையில் நான் இப்போ நேரில் கூட பார்க்கல. ஏன்னா இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, மக்களுடைய ஒற்றுமைக்கும் வாழ்வுக்கும் அவங்க என்ன மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நம்ம இன்பமாக இருக்க முடியும், துன்பங்களை எப்படி தவிர்க்க முடியும், இதுதான் வாழ்க்கை திறவுகோள், வேறு ஒன்றுமே கிடையாது. அந்த வகையில் இப்போ பாருங்கள், நான் இவ்வளவு சொன்னாலும் திரு எம்ஜிஆருடைய வாழ்வியலை பாருங்கள். ஏன் அந்த மகோன்னதமான வாழ்க்கையை நினைவுபடுத்துகிறேன்னா, டாக்டர் ஹெச்வி ஹண்டே தெரியும் உங்களுக்கு, இப்போவும் இருக்கிறாரு. 97 வயசு 98 வயசு இருக்கும் அவருக்கு. அப்பப்போ ஒரு வாரப்பத்திரிகையில் எழுதுவார், ஒரு தினமணியில் கட்டுரை கூட எழுதுவார். அவருடைய வாழ்வியல் பார்த்திங்கன்னா, அவர் எம்ஜிஆர் கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர். கிட்டத்தட்ட 2 முறை அவர் மக்கள் வாழ்வு சுகாதாரத்துறை அமைச்சராக, நலவாழ்வு சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தார். 15 வயசுலேயே அவர் மங்களூரில் 1942 வெள்ளையணை வெளியேறு இயக்கத்தில் அவர் கலந்துக்கிட்ட ஒரு 5 வயசுலேயே. அப்படிப்பட்ட ஒரு தேச பக்தி உடையவர். மூதறிஞர் ராஜாஜியினுடைய சுதந்திர கட்சியில் அவர் ஒரு ஒரு முக்கியமானவராக இருந்தார். அவருடைய வாழ்வியில் படிக்கும்போது பார்த்தா என்ன நன்றி உணர்ச்சி அவருக்கு. அவர் எம்ஜிஆரை பற்றி சொல்லும்போது அப்படியே உருகிடுவோம் நாமெல்லாம். அவர் சொன்னார் முதல் சொல்கிறார், ஒரு பேட்டி எங்கோ படித்தேன் நான். அவர் சொல்கிறாரு, நான் மக்கள் திலகத்தோடு பணிபுரிந்து அவரோட பழகிறதுக்கு என் அப்பா அம்மா செஞ்ச ஒரு புண்ணியம் தான் காரணமாக இருக்க வேண்டும், இல்லைன்னா நான் பண்ணிக்க முடியாது. அவங்ககிட்ட பழகிறதுக்கு எங்கள் அப்பா அம்மா புண்ணியம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வாழ்வியில் சொல்கிறாரு. அவர் நான் முதல்ல 1967 மூதறிஞர் ராஜாஜியும் திமுகவும் தான் கூட்டு வந்தது. அப்போ பழைய காங்கிரஸ், அதான் காங்கிரஸும் அவங்க தனியாக இருந்தாங்க. அப்போ நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அப்போ தெரியும் உங்களுக்கு, அது பெரிய வரலாறு. அது அந்த சமயத்தில் சுதந்திர கட்சிக்கு திமுகவுடைய கூட்டணியில் ஒரு இடம் கிடச்சிது. அந்த இடம் தான் பார்க் டவுனு. அதில் நான் எம்எல்ஏவுக்கு நான் நிற்கிற போது எம்ஜிஆர் கொஞ்ச நாளைக்கு முன்னால், அந்த எலெக்ஷனுக்கு முன்னால் சுடப்படுறாரு. அப்போ தான் நான் போய் பார்க்கணும், சந்திக்கணுன்ட்டு முதல்ல அப்போ நான் போகிற நேரத்தில் அவர் சுடப்பட்டு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலேருந்து பொது மருத்துவமனைக்கு வந்துட்டார். அங்கே பாருங்கள், அங்கே ஸ்பெஷல் வார்டில் அவர் இருந்தார். நான் போய் பார்க்குறேன், முதல் சந்திப்பாக தான் என் கூட அவர் நடந்தது. நான் போய் பார்க்குறேன், பார்த்தா அந்த கட்டுகளோடு இருக்கிற அந்த கோலத்தை பார்த்த உடனே என்னால் கஷ்டப்படாமல் இருக்க முடியல. எனக்கு அப்படியே கண்ணீர் கலங்குது. ஆனால் அந்த கண்ணீரை அடக்கிக்கிட்டு அவர்கிட்ட போய் நான் பார்க் டவுனில் நிற்கிறேன், உங்கள் ஆசீர்வாதம் வேணும்னு நான் கேட்குறேன். உடனே எம்ஜிஆர் சொல்கிறாரு, நீங்கள் ஏன் இங்கே வர்றீங்க, எலெக்ஷன் வேலையை பாருங்கள், நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு சொல்லி என் தலையில் கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணார். உடனே பாருங்கள், அவர் அந்த கட்டோடு இருக்கிற அந்த போஸ்டர் தான் அன்னைக்கு பரபரப்பாக சென்னை நகரமெங்கும் ஒட்டப்பட்டது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அந்த போஸ்டர் எனக்கு கொடுங்கன்னு போனாங்க. என்னோட தொகுதிக்கு மட்டுமே அன்னைக்கு 800 போஸ்டர் கொடுத்தாங்க. அந்த 800 போஸ்டரை ஒட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு ஆப்போசிட் நின்றவர் யார் தெரியுமா? அனந்தநாயகி. அந்த அம்மா காங்கிரஸில் மிகப்பெரிய லீடர். அப்போ அந்த அம்மா எதிர்க்கட்சியோட தலைவரோட இருந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் நிற்கிறாங்க. அவங்க தோக்கடிக்கப்படுறாங்க. நான் பெருவாரியான வெற்றி பெற்றுட்ட உடனே பாருங்கள், முதல்ல அன்னைக்கு ரேடியோவில் முதல் வெற்றி அந்த அறிவித்தது என்னுடைய தொகுதி தான் குறிப்பிடுறாரு. அந்த மாதிரி ஒரு வெற்றியை அவர் கொடுத்ததுக்கு எம்ஜிஆர் தானே காரணம்னு சொல்லி என்ன பண்ணுறேன், நான் மறுபடியும் அவரை போய் மருத்துவமனைக்கு போய் பார்க்க போகிறேன். போன உடனே எம்ஜிஆர் சொல்கிறார், அங்கே தான் அந்த மனிதத்துவம் வியக்கிறார் அவர். அப்படியே நான் மெய்சி எடுத்துட்டு அவர் சொன்னதை கேட்டேன்னு சொல்லும்போது அவர் போய் நான் இந்த மகிழ்ச்சி ஆகிட்டார், நான் வெற்றி பெற்றேன்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணார், டாக்டர் ஹண்டே சார் தான் கூப்பிட்டாராம். சார், நீங்கள் ஒரு பெரிய மருத்துவர், இந்த மருத்துவமனையில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது, குறிப்பாக நர்ஸுங்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கடினமான சூழ்நிலை இருக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் தெரிஞ்ச ஆள், எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும், பெரிய டாக்டர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது குறித்து அரசாங்கத்துக்கு தெரிவித்து அவங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கணும் அப்படின்னு அந்த நேரத்தில் கூட சொல்கிறாராம். அது சொல்கிறார் டாக்டர் ஹெச்வி ஹண்டே சொல்கிறாரு, இந்த சிகிச்சைக்கு வந்த இடத்துல கூட மக்கள் நலம் மற்றவங்க நலம்னு யோசிக்கிறாரு. இந்த மாண்பு நினச்சி நான் மெய்சிலுத்துட்டு போயிட்டேன். அதுதான் எம்ஜிஆர், மக்கள் திலகம் எம்ஜிஆர்னு சொல்கிறார். அதாவது ஹெச்வி ஹண்டே உங்களுக்கு தெரியும், ஷெனாய் நகரில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 70 வருஷமாக அவர் ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்கிறார்.
அவர் பிசி ராய்ன்னு சொல்லி மேற்கு வங்காளத்தில் பெரிய டாக்டர், அவர் பேரில் ஒரு விருது கொடுக்குறாங்க மத்திய அரசாங்கம் டாக்டர்களுக்கு. அந்த விருது வாங்கின ஒரு ஆள் அவர். அது மட்டும் இல்லை, அந்த பிசி ராயுடைய விருது வாங்கினது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட 2வது முறை 1980 வந்து அண்ணா நகரில் வந்து கருணாநிதி அவர்களை வந்து எதிர்த்து நிற்கிறாரு. நிற்கும் போது நான்லாம் அந்த செய்தி கேட்டுருக்கேன். 1980 எங்கள் அண்ணா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான் சென்னைக்கு. அப்போ நான் கேட்குறேன், பின்தங்குறாரு கருணாநிதி பின்தங்குறாருன்னு சொன்ன உடனே எல்லாம் கடைகளெல்லாம் 8-8:30 மணிக்கெல்லாம் மூடிட்டாங்க. பார்த்தா மறுநாள் பார்த்தா 699 ஓட்டில் டாக்டர் HV ஹண்டே வந்து தோத்துட்டாரு, கலைஞர் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி ஒரு செய்தி மறுநாள் பத்திரிக்கை வருது. அது கூட சொன்னார். அதுக்கெல்லாம் ஒரு தனி பதிவே போடணும். எம்ஜிஆருக்கு அவருக்கு நடந்த சம்பாஷணை, என்னென்ன பண்ணார், என்ன பேசினார், அதெல்லாம் கூட ஒரு அற்புதமான நிகழ்ச்சி. அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இது 2வது சந்திப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், நான் 3வது சந்திப்பு எங்கே வந்தேன்னா, நாங்கள் அதுக்கப்புறம் அவர் ரெக்கவர் ஆன பிறகு அவர் இங்கே வந்துட்டார். இன்னொரு விஷயம் குறிப்பாக நான் மறந்துட்டேன். டாக்டர் HV ஹண்டே எம்ஜிஆர் பொதுச்செயலாளர் இருக்கும்போது டெப்புட்டி ஜெனரல் செக்ரட்டரியாக வந்து திரு ஹண்டே அவர்கள் வச்சார் எம்ஜிஆர். அவர் ரொம்ப பெரிய பதவி. அதாவது அவருக்கு டெப்புட்டி ஜெனரல் செக்ரட்டரி கொடுத்தார். அந்த அளவுக்கு பெரிய மதிக்கப்பட்டவர் HV ஹண்டே. அவர் உடல் நலிவாக இருந்து புருக்லின் போகிறதெல்லாம் அது அந்த சம்பவங்கள்லாம் ஒரு அற்புதமான சம்பவங்கள். அதுக்கெல்லாம் கூட தனியாக பதிவு போடணும். ஏன்னா அதில் என்ன மகத்துவம் வெளிப்படுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் கூட எம்ஜிஆர் நிற்கலை பாருங்கள். 3வது எப்போ வர்றாருன்னா டெப்புட்டி ஸ்பீக்கர் இருக்கும் பாருங்கள் சட்டசபையில், அதுக்கு பக்கத்தில் தான் இருக்கையான் எம்ஜிஆருக்கு. அப்போ ஒரு தடவை அந்த சட்டசபையில் இவர் ஒரு விவாதத்தில் ரொம்ப அழகாக பேசினாராம். ரொம்ப நேரம் பேசினாராம். விவாதத்தில் நல்ல பாராட்டு கிடைச்ச அந்த விவாதத்தை முடித்து வெளியே வராராம் யார், ஹண்டே அவர்கள். உடனே டாக்டர் ஹண்டே அப்படி எம்ஜிஆர் கூப்பிட்டாராம். டாக்டர் ஹண்டே, நீங்கள் ரொம்ப நல்லா பேசுனீங்க, விவாதத்தில் நல்ல கருத்துக்களை முன் வச்சிங்க, நல்லா இருந்தது. ஆனால் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுகிறீங்க, தமிழ்லேயே பேசியிருக்கலாமே, அது எவ்வளோ இன்னும் அழகாக இருந்திருக்கோன்னாராம். அவ்வளோதான் சொல்கிறாரு. என்னை சம்மட்டியால் அடித்தது போல் இருந்தது அவர் சொன்னது, நான் சரி பண்ணிக்கிறேன், நான் திருத்திக்கிறேன்னு சொன்னேன் எம்ஜிஆர் கிட்ட. அதுக்கப்புறம் அவர் சொன்ன மாதிரியே நான் நடந்துக்கிட்டேன். ரொம்ப பாருங்கள், அவர் சொன்ன பண்பை பாருங்கள். ஒரு சட்டசபையில் பேசுகிற ஆங்கிலம் நல்லா பேசுவார் HV ஹண்டே. நான் அவருடைய பொதுக்கூட்டம் கூட நான் ஒன்று கேட்டிருக்கேன். ரொம்ப அழகாக பேசுவார். ரொம்ப அவர் பேசுறதுல என்ன தெரியும் அப்படின்னா, தகவல் மட்டும் இல்லைங்க, நேர்மையாளர்கள் நல்லாவே தெரியும் அந்த பேசுறதுல. அந்த ஹண்டே சொல்லுவார் கடைசி வரைக்கும். இப்போ கூட எம்ஜிஆர் பற்றி கட்டுறதுனா அவ்வளோ நன்றி உணர்ச்சியோடு தான் அவர் எழுதுவார். பாருங்கள், மனித மகத்துவம் என்பது மற்றவருடைய வாழ்க்கையிலேயே மற்றவங்களை பற்றியுமே நினைக்கிற அந்த தன்மை இருக்குது பாருங்கள், அதுதான் எம்ஜிஆர் அவர்கள். ஏன்னா வாழ்க்கை திறவுகோளில் நான் அடிக்கடி சொல்கிறது, அவர்கிட்ட அந்த 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 அன்பும் அந்த மகத்துவம் வரணும்னா அவர் எவ்வளோ உண்மையாக உள்ளே போயிருக்கணும். அந்த உள்ளே போகிற விஷயத்துக்கெல்லாம் நான் நிறைய வச்சுருக்கேன். அவர் எப்படியெல்லாம் வந்திருப்பார், ஏன் அந்த பண்பு வந்தது, பிறவி குணம் மட்டும் அவர் கிடையாது, வேறு விஷயங்கள்லாம் கூட அவர் இருந்ததுன்னு சொல்கிறோம் பாருங்கள். அதெல்லாம் பற்றி கூட நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். ஆனால் அந்த பாட்டில் சொல்லுவார், வரவறியாமல் செலவழிச்சாலும் நிலைக்காது, மனசறியாம காதலிச்சாலும் பலிக்காது, காலம் இல்லாம விதைச்சாலும் முளைக்காது, காத்துல விளக்க ஏத்தி வச்சாலும் எரியாது, திட்டுவாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும், திட்டுவாயை பூட்டி வச்சாலும் திருடும் கையை கட்டி வச்சாலும், தேடும் காதை திருகி வச்சாலும், தேடும் காதை திருகி வச்சாலும், ஆடும் கண்களை அடக்கி வச்சாலும் மாறாதையா மாறாது. பாருங்க, திட்டுவாயை பூட்டி வச்சாலும் அது அப்படியே திட்டி இருக்கும், பழக்கமாகி போச்சு. திருடும் கையை கட்டி வச்சாலும் நிற்காது, தேடும் காதை திருகி வச்சாலும், தேடும் காதுனா என்ன, மற்றவங்களுடைய குறைகளையே கேட்கறது, புறம் பேசுறதுக்காகவே தயாராகிறது, இதெல்லாம் தேடும் காது. ஆடும் கண்களை அடக்கி வச்சால், ஆடும் கண்கள் என்ன சொல்கிறாரு, அந்த இடத்துல ஆசையை சொல்கிறாரு, பேராசையை சொல்கிறாரு. எவ்வளோ லகுவாக புரியுது பாருங்க. இந்த வகையில் மாறாதையா மாறாது, மனமும் குணமும் மாறாதுன்னு சொன்னால் மட்டும் போதாது, நாம் மாற்றிக்கணும், தவறுகளை திருத்திக்கணும். நாம் அடுத்தடுத்த கட்டக்கு பரிமாணத்தில் மனிதன் மிருகத்துக்கு போகாமல் நாம் தெய்வீகத்துக்கு போகணும். அந்த தெய்வீக புருஷாக இருக்கிற எம்ஜிஆரைய நம்முடைய பண்புகளை எல்லாம் நம்ம கொஞ்சமாக புரிஞ்சு நம்ம மேலே வந்துன்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த பொறுமையாக இந்த வாழ்க்கை திறவுகள் கேட்டவங்க எல்லோரையும் நான் வணங்குவதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். அன்புள்ள மிக்கவர்களே, அற்புதமானவர்களே, புரட்சித் தலைவர் மறைந்தும் மறையாமல் இருக்கிற, இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற, இன்னும் வாழப்போகிற திரு எம்ஜிஆருடைய பக்தர்களே, இந்த தமிழ் தீயினுடைய பதிவுகளை கேட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, பிளஸ்ஸிங் கொடுக்குறாங்க. சில பேர் அவங்களால முடிந்ததை ஒரு பொருளுதவி தராங்க. எங்களால் மேலும் எங்களுக்கு இந்த பொருளுதவி தான் ரொம்ப கடினமாக இருக்குது. ஏன்னா நானும் நான் ஏற்கனவே கூட என்னுடைய பதிவுகளை சொல்லியிருப்பேன்,
நானும் அந்த நிலையில் இப்போ நான் பொருளாதாரத்தில் இல்லை, இழந்திருக்கிறேன். அதனால் இந்த மேலும் மேலும் நற்பண்புகளையும் இந்த நற்சிந்தனைகளையும் நாம் ஒரு இறைலயமான ஒரு திரு எம்ஜிஆருடைய அந்த வாழ்வியலையும் நம்ம மேலும் மேலும் சொன்னால் தான் அடுத்த தலைமுறைக்கு சரியாக இருக்கும்னு சொல்லி, அதனால் எங்களுக்கு பொருளுதவி தேவைப்படுறதால உங்களுக்கு நிலை உடையவர்கள் கொடுக்கின்ற எண்ணம் உடையவர்கள் இருந்தீங்கன்னா நிச்சயமாக இதை உதவுங்க. அதை நாங்கள் மேலோங்கி வாங்கிக்கி உங்களுக்கு எல்லாருக்காகவும் இந்த உலகத்திற்காகவும் மறுபடியும் இங்கே இருக்கிற எல்லா உயிர்களுக்காகவுமே பிரார்த்தனை பண்ணி இந்த தமிழ்த்தி உங்களை வணங்குகிறது.